வணக்கம் மக்களே, வெல்கம் டு PYN மூவி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம்னா, தனுஷ், நாகார்ஜுனா, சுனைனா, ராஷ்மிகா மந்தானா, நாகார்ஜுனா இந்த மாதிரி பல பேர் நடிப்பில் வெளியாக இருக்கிற குபேரா மூவியோட ரிவ்யூ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். குபேரா இந்த பட்டோட கதையை பற்றி சொன்னோன்னா, ஹீரோ தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெகராக பெகர் பிச்சைக்காராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பட்டோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வில்லன் ஜிம் சார்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாகார்ஜுனா கிட்ட 50,000 கோடி ஒயிட்லேயே 50,000 கோடி பிளாக்லேயும் கொடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல்வாதிக்கும் பிட்சாடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ரிட்டையர்டு சிபிஐ ஆஃபீஸரான நாகார்ஜுனா கிட்ட கொடுக்குறாப்புல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த 50,000 கோடியெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செல் பண்ண முடியாது, நாளைக்கு எவனா செக் பண்ணானா நம்ம வந்து மாட்டிப்போம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தாசையே இல்லாத ஒரு 4 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க பிச்சைக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தனி ஐடென்டி கிரியேட் பண்ணி அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து செட்டில் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிவு பண்ணுறாங்க. இந்த அவங்க கூட்டின்னு வர 4 பிச்சைக்காரங்களை ஒருத்தர் தான் நம்ம தனுஷ். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த நாகார்ஜுனா வந்து அவர் எடுத்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதை. ஸோ இந்த படத்தில் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸுங்க சும்மா பெரல விட்டுட்டாரு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த டான்ஸ் ஆகட்டும், அந்த ஆக்டிங்காக இருக்கட்டும், குறிப்பாக சொல்லணும்னா அந்த பிச்சைக்காரன் கொண்டு வர அந்த சீன் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவர் ஆடுற அந்த ஒரு சாமானியனா ஒரு பாட்டுக்கு ஆடுற அந்த டான்ஸ், அந்த போய்வா நண்பா இல்லை அவர் சாமானியனாக ஆடுற அந்த டான்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கிட்ட தான் 500 ரூபாய் பணத்தை வாங்குற அந்த மூமெண்ட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த பர்ஃப்யூம் அடிப்பாங்க. ஸோ பர்ஃப்யூம் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, அந்த ஒரு தருணமாகட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஒரு பக்கம் ஒரு சைடு ஒரு தட்டில் பிரியாணியும் ஒரு தட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் உட்காந்துருப்பாரு. ஸோ அது நேரத்துக்கு பிடிக்க வரும்போது ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு 2 வாய் பிரியாணி அள்ளி போட்டு ஒரு தண்ணியில் குதிப்பார். அந்த மூமெண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். குறிப்பாக அவர் கொடுத்த ரோலை அவர் சரியாகவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பார். குறிப்பாக அந்த சாமானியான பிச்சைக்காரன் தான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் அவர் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவ்னு நாகார்ஜுனா கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் அவர் கொடுத்த ரோலை அவர் சரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்வேன். இதை தவிர சுனைனா ஆகட்டும், ராஷ்மிகா மந்தனா ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜிம் சார்பு வில்லன் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சார் ஆகட்டும், இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எடுத்த ரோலை அவங்கவுங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விஷுவலி எங்கேஜிங்காகவும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மியூசிக்கு வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தனுஷ் படத்தில் இருக்கிற எல்லா படத்திலும் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கப்பல. குறிப்பாக அந்த போய்வா நண்பா இந்த படத்தில் தனுஷ் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் இப்படி ஆடுவான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோரியோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா டீச் பண்ணியிருப்பாப்புல. அதை வந்து தனுஷ் வந்து சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற ஸ்டோரியில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கொடுத்த ரோலை அவங்கவுங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் இருக்கிற நெகட்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் சொல்ல வந்த விஷயத்த ஃபஸ்ட் 1/2 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சொல்லி முடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை கரெக்டாக அவங்க விதத்தில் எங்கேஜிங்காக கொண்டு போனாங்களா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 2 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ ரன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஃபஸ்ட்டு அந்த 30 நிமிஷத்துக்கு கதைக்கு அப்புறம் ஸோ வந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வர மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக ஒரு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் என்னப்பா படம் ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு, ஒரு மாதிரி டவுன் ஆகிடுச்சுப்பா அப்படின்ற ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்கிற மற்ற மியூசிக்கில் இருக்கிற அந்த பாசிட்டிவாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருந்தாலுமே இந்த படத்தில் வில்லனு கொடுத்த பெரிய ரோல் அவ்வளோ பெரிய ரோல்லாம் ஒன்றும் கிடையாது. மாமூலாக ஒரு கார்பரேட் வில்லன்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரோலை தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு எடுத்துருக்காங்க. நாகார்ஜுனா கொடுத்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருந்தாலுமே அவருக்கு இன்னும் ரைட்டிங் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எங்கேஜிங்கான வந்து பார்த்திங்கன்னா கதையை கொண்டு போயிருக்கலாம். பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்கேஜிங்காகவும் கொண்டு போகல. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியன்ஸ் எங்கேஜ் பண்ணுற விதத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுவேன். ஓவராலாக இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டீசெண்டான ஒரு வாட்ச் தான் குபேரா படம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தவரை இந்த படத்தில் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டுமே கிடையாது. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதில் தனுஷ் வந்து பிச்சைக்காரனே பண்ணி அதை
பெர்ஃபார்மன்ஸில் மிரள விட்டுருக்காரு. அதான் இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ். ஓவராலாக இந்த படத்துக்கு நான் 3.7 ஸ்டார் ரேட்டிங் தரேன். ஓவராலாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.